ஹாய் ஹலோ வணக்கம். இது அபவுட் ஃபுட்பால். என் பேர் சதாம். ஸோ இந்த சேனலில் ஃபுட்பாலை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய முதல் வீடியோ. ஸோ ஃபுட்பால் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபுட்பாலை பற்றி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபுட்பாலை பற்றி சொல்லணுன்னா மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்க்கு வந்து ஃபுட்பால்னாலே 3 பிளேயர் தான் ஞாபகம் வருவாங்க. ஒன்று ரொனால்டோ, இன்னொன்று மெஸ்ஸி, இன்னொன்று நெய்மார். ஸோ வந்து ஃபுட்பாலை பற்றி நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரையும். ஸோ எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். மெயினான மேட்சஸ் மட்டும் பார்ப்பேன். ஸோ ரீசெண்ட் டேஸாக தான் நான் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்பால் கேம்ஸே அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே அது மேலே ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. ஃபுட்பாலை பார்க்க அப்படியே ஒரு மாதிரியாக நல்லா இருந்தது. ஸோ ஃபுட்பால் பொறுத்த வரையும் எல்லோரும் ஸ்ட்ரைக்ஸஸ் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் வந்து ஒரு டீம் கேமாக தான் நான் பார்க்குறேன். அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டா மிட்ஃபீல்டருக்கு போகும், மிட்ஃபீல்டர்லேருந்து ஸ்ட்ரைக்கருக்கு போகும், அவன் தான் கோல் கீப்பரை தாண்டி கோல் அடிக்கணும். ஸோ ஒரு டீமாக செயல்பட்டால் தான் இந்த ஃபுட்பாலே இட்ஸ் எ ஹார்ட்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த பாஸ்ன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. இந்த பிரையன் மெனிக்கோட வந்து ரியல் மேட்ரிட் ஆடும்போது டோனி க்ரூஸ் போட்ட அந்த பாஸ், வினிக்கு போட்ட அந்த பாஸ் இன்றைக்கும் ஞாபகம் வருது. சரியான அந்த பாஸு, மனுஷன் அப்படியே கை காட்டியே பாஸ் போடுறான். அங்கேயும் டீம் ஒர்க் தான். வினி அந்த சைடில் ஓடலைன்னா அங்கே கோல் ஆயிருக்காது. அதே மாதிரி இந்த க்ரூஸ் சொல்லும் போது மாற்று சொல்லாமல் இருக்க முடியாது. செல்சியோட அந்த மேட்ச்சு ட்ரிவெல்லா பாஸ் ஒன்று ராட்ரிகோக்கு போடுவான். என்ன பாஸுங்க அது! என்னடா அவன் ரியல் மேட்ரிடுக்கே இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு 2 டீமுமே பிடிக்கும். இந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து ரியல் மேட்ரிட் ப்ரைம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது பார்சிலோனாவோட. பார்சிலோனாவை கொலை சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்சிலோனாவோட ப்ரைம் வந்து பெப்புக்கு அண்டராக இருக்கும் போது சும்மா அப்படி இருந்தது. பெப்பு லூயிஸ் என்ரிக்கோட அந்த அண்டரில் இருக்கும்போது பார்சிலோனாவோட ப்ரைம் அப்படி இருந்தது. சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த டைமில் வந்து யுனைடெட் வந்து சரியாக ஆட்டிருந்தானுங்க. அந்த டைமில் ஃபைனலில் வந்து யுனைடெடை போட்டானுங்க. மெஸ்ஸி ஒரு ஹெட்டர் வச்சு கோல் அடிப்பான். சம ப்ரைம் அது. நான் இப்போ அந்த ப்ரைம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து உனக்கு யாரா பிடிக்கும், மெஸ்ஸியா ரொனால்டோவான்னு கேட்டால் உண்மையிலே சொல்லுவேன், எனக்கு வந்து 2 பேருமே பிடிக்கும். ஆனால் ஒரு படிக்கு மேலே எனக்கு ரொனால்டோ பிடிக்கும். ஓகேவா? நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொனால்டோ ஃபேன் தான். ஓகேவா? மெஸ்ஸி எனக்கு பிடிக்கும், பட் நான் ஹேட் பண்ண மாட்டேன். மெஸ்ஸியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு படிக்கு மேலே எனக்கு ரொனால்டோ பிடிக்கும். சரி, ஓகே. மிட்ஃபீல்டை பற்றி நிறையா மிட்ஃபீல்டு எல்லாரையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபுட்பாலில் இஸ் அ ஹார்ட், அதுதான் நான் சொல்லுவேன். இந்த மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். கால்பந்து அப்படின்ட்டானுங்க, அவள்தான் காலை வச்சு விளாட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது கோல் கீப்பர், நான் கோல் கீப்பரை பற்றி பேசணும். கையால் விளையாடுவானுங்க, எல்லாத்தாலையும் அடிப்பானுங்க. என்னங்க கோல் கீப்பருங்க, ஸ்டார்டிங் லெவலில் கோல் கீப்பர் இருந்து அவன் வந்து உயிர் கொடுக்குறான் அந்த ஃபுட்பால் டீமுக்காக. எகுறான் என்னென்னமோ பண்ணுறான். இந்த கோல் கீப்பர் பண்ணதான் அந்த அலிசன் வந்து சல்லாகப்பட்ட அந்த பால், லிவர்பூலில் இருக்கும்போது சல்லாக போட்ட அந்த பால், அந்த கோலில் தான் வந்து வின் ஆவாங்க அந்த மேட்ச். என்ன இதுங்க அது! ஸோ ஃபுட்பாலில் கோல் கீப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அடுத்து வந்து லீகை பற்றி பார்த்துடலாம். இப்போதைக்கு லீகில் ப்ரைமில் இருக்கிறது வந்து லலிகாவில் வந்து ஆப்வியஸ்லி ரியல் மேட்ரிட் தான். அவனுங்க வந்து யூசிஎல்லையும் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியும். தெரில, பார்ப்போம். மேன் சிட்டி இருக்கானுங்க அந்த சைடில், பார்ப்போம். யூசிஎல் ஆனால் லலிகாவில் அவனுங்க அச்சருவானுங்கன்னு எனக்கு தோணுது. ஓசா எம்பாப்பி வேறு கூப்பிட்டு வந்துட்டானுங்க. தெரியல, பார்ப்போம் என்ன கதைன்னு. இந்த சைடு நம்ம யங்ஸ்டரு லமீன் யமால் இருக்காப்புல பார்சிலோனாவில். ஸோ ஆப்வியஸ்லி எல் கிளாசிக்கோ வந்து செமையாக போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இவங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே தான் யாராவது ஒருத்தர் லீகை வின் பண்ணுவாங்க இந்த சீசனு. ஸோ அடுத்து வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் லீக், ப்ரீமியர் லீக். மேன் யுனைடெடை வந்து அப்போ வந்து அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மேன் யுனைடெட்னா என்னன்னே இல்லாமல் போகிற அளவுக்கு ஆக்கி விட்டானுங்க.
மேன் யுனைடெட் வந்து ஃபஸ்ட்டு டாப் 5ல வருமானு கூட தெரியாத அளவு போயிட்டே இருக்குது. அர்சனல் தூக்கி வந்துட்டான் மேலே. அர்சனல் டோட்டின்ஹாம்லாம் வந்துட்டானுங்க, ஸ்பர்ஸ்லாம் வந்துட்டானுங்க மேலே. அந்த அளவு போயிட்டுருக்குது. இந்த சீசன் என்ன கதைன்னு தெரில. ஆப்வியஸ்லி பெப்புக்கு அண்டர் இருக்கிற சிட்டி தான் அடிப்பானுங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து புண்டஸ்லீகா. புண்டஸ்லீகான்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த கெயின் தான் ஞாபகம். என்னங்க அவனுக்கு கேர்ஸ்னா கேர்ஸு, என்ன கேர்ஸு, ஒரு டிராஃபி கூட அடிக்க முடியலையா? என்னடா நடக்குது? அந்த அந்த மனுஷனுக்கு கூட அந்த கடவுள் என்னதான் பாவம் பண்ணான்னு தெரில. அந்த மனுஷன் கடவுள் இப்படி பண்ணுறான் அவனை போட்டு. என்னங்க இது, ஒரு டிராஃபி கூட அடிக்கலை. ஃபைனல் வரான் தோக்குறான், செமிஃபைனல் வரான் தான் தோக்குறான். இந்த சீசனாவது புண்டஸ்லீக் அவனுக்காக வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கெயினுக்காக எனக்கு தெரிஞ்ச பிரைன் மணிக்கு வின் பண்ணணும். ஓகே சரி, அடுத்து என்ன? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா என்ன மாதிரி பேசலாம், எதை பற்றி பேசலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாய். அபவுட் தாட்ஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட்பாலை பற்றி இன்னும் நல்லா விரிவாக பேசுவோம். பாய்.